வெல்கம் டு ஒயிட் மூன் லேடிஸ் டெய்லர். இப்போ பாருங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப டவுட். என்ன டவுட் அப்படின்னா, எது கிராஸ் கட்டிங் எது சாதா கட்டிங், ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத கேட்கறாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளா இப்போ சொல்றேன். இப்போ என்கிட்ட 2 ப்ளவுஸ் இருக்கு. இதுல ஒரு சாதா, இதுல ஒரு கிராஸ். இப்போ இந்த கிரீன் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு சாதா ப்ளவுஸ். எப்படி நாம சாதான்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 டிப்ஸ் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இடம் வந்து நேரா இருக்கும். பாருங்க, நேரா இருக்குங்களா? இதுவும் நேரு, இதுவும் நேரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கப் சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதா இருக்கும். கப் சைஸ் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும், ஷார்ப்பா இருக்காது. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுவும் கரெக்டா லென்த்ல இருக்கும், கொஞ்சமும் மேல கீழே இருக்காது. இது 3 விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா சாதா கட்டிங். ஃபர்ஸ்ட் இந்த அளவு வந்து லென்த் வந்து நேரா இருக்கும், கப்பு வந்து சின்னதா இருக்கும், இந்த பேக் சைடோட லென்த்தும் ஃப்ரண்டோட லென்த்தும் கரெக்டா இருக்கும். இது சாதா கட்டிங். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் சொல்றேன் பாருங்க. கிராஸ் கட்டிங்ல பார்த்ததுமே தெரிஞ்சுக்கலாம், இந்த அளவு வந்து நேரா இருக்காது, ஒரு மாதிரி கிராஸா இருக்கும். நம்மளுக்கு இங்க இழுக்கும் போதே தெரியும் இது கிராஸ்ன்னு. இதே சாதா கட்டிங்ல நீங்க இழுத்தீங்கன்னா கண்டிப்பா இழுப்படாது. பாருங்க, இழுக்கவே இருக்காது, நேரா இருக்கும். இதே கிராஸ் கட்டிங்ல பாருங்க, இழுக்கும் நல்லாவே. இது ஒண்ணு. நெக்ஸ்ட் கப்பு பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பா இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் கப்பு நல்லா ஷார்ப்பா இருக்கு. இதே நான் வந்து சாதா கட்டிங்ல காமிக்கும் போது பாருங்க, ரெண்டுக்கும் உங்களுக்கே டிஃபரெண்ட் தெரியும். சாதா கட்டிங்ல கப்பே இருக்காது, கிராஸ் கட்டிங்ல கப்பு நல்லா கரெக்டா ஷார்ப்பா இருக்கும். தேர்ட் ஒன் சொன்னேன் இல்லைங்களா, அது பாருங்க, பேக்கை விட ஃப்ரண்ட் எப்பவுமே லென்த்தா இருக்கும். இது கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங் நமக்கு பேக் ஃப்ரண்ட் சைடு நல்லாவே இழுப்படும், ஸ்ட்ரெச் ஆகும். பாருங்க, நல்லா விரியுது. இதே வந்து சாதா கட்டிங்ல உங்களுக்கு இழுப்படாது. அவ்வளவுதான். இதுதான் இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா எது சாதா எது கிராஸ்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த ஷோல்டரோட இதை பாக்குறோம். கிராஸ் கட்டிங்கா இருந்தா நமக்கு நேரா இருக்காது, கொஞ்சம் கிராஸா இருக்கும். கப்பு பாத்தீங்கன்னா நல்லா இழுப்படும். தேர்ட் பாத்தீங்கன்னா பேக்கோட ஃப்ரண்ட் பெருசா இருக்கும். இப்படி இருந்தா கிராஸ் கட்டிங், பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா சாதா கட்டிங். அவ்வளவுதான். தேங்க்யூ.